வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புரொடியூசருக்கும், ஒரு ஆக்டருக்கும் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்தது. அந்த பிரச்சனை ஃபைனலா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு குட்டி அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற படத்துக்கு சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு சேலரி பேசியிருக்காங்க. ஆனா சேலரி பேசினதுல 4 கோடி அவருக்கு பேலன்ஸ் இருந்திருக்கு. படமும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்றதுனால, அந்த ஒரு 4 கோடிய தராமலே விட்டுருக்காங்க. இவரும் கேட்டு கேட்டு பார்த்துருக்காரு. அவங்க குடுக்கவே இல்ல போல. அதுக்கப்புறமா கேஸ் போட்டுட்டாங்க. அந்த புரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானவேல் ராஜா. கேஸ் போட்டுட்டு இந்த மாரி எனக்கு பேசின சேலரியே குடுக்கல. பேலன்ஸ் 4 கோடி இருக்கு அப்படின்ற மாரி கேஸ் போட்டிருக்காரு. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸே 4 கோடி இருக்குன்னா, அப்ப நீங்க எவ்வளோ தான்யா சேலரி வாங்கியிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சேன். இந்த 4 கோடிய குடுக்காம விட்டதுனால அவர் கேஸ் போட்டாரு. அது ரொம்ப நாளா அப்படியே ஸ்டேலயே இருந்திருக்கு. இப்போ ஃபைனலா 2 பேரும் ஓகே. இந்த கேஸ் வேலைக்கு ஆகாது நமக்கு. பேசாம ஃப்ரெண்ட்ஸே ஆயிடலாம் அப்படின்ற மாரி கேஸ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது மனு குடுத்து, வேண்டாம் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஞானவேல் ராஜா சாரும், சிவகார்த்திகேயன் சாரும் சேர்ந்து என்ன படம் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க காம்பினேஷன்ல என்ன படம் வந்தா நல்லாருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.